சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறுகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் முன்னா நேரலையில் இணைந்துள்ளார். வணக்கம் முன்னா, வாக்குப்பதிவுகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விரிவான தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம் ரேவதி. சட்டசபை தேர்தலானது நடந்து முடிந்த பிறகு இன்று அதற்கான வாக்கு எண்ணிப்பானது 234 தொகுதிகளுக்கு 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கையானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிப்பு என்பது 3 மையங்களாக பிரிக்கப்பட்டு லயோலா கல்லூரி, குயின் மேரிஸ் கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதலாக தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அதன் பின்பாக மின்னணு வாக்கு பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த வாக்குகளை எண்ணப்படும் என்று ஒரு அறிவிப்பானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 234 தொகுதிகளில் 62 மையங்களில் தபால் வாக்கு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கான கூடுதல் பாதுகாப்பு மற்றும் புதிய விதிமுறைகளை ஆனது தேர்தல் ஆணையம் இந்த வாக்கெடுப்பு மையங்களில் அறிவுரையாக பயிற்சி கொடுத்து ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துடைய தேர்தல் ஆணையர்களிடம் அவர்கள் கொடுத்திருக்க ஒரு அறிவுரையின் அடிப்படையிலே அந்த வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. மிக விரைவில், அதாவது பிற்பகல் 12 மணிக்கு முன்பாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பின்பு மின்னணு வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகளை எண்ணப்பட்டு வெற்றிக்கணி தட்டி செல்வது எந்த அணி என்பதை நமக்கு பிற்பகல் 12 மணிக்கு மேல் தெரிய வரும் என்பது கூடுதல் தகவலாக உள்ளது.